ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another learning வீடியோ. இந்த learning வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இப்போ இந்த மூமெண்ட்டில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, மார்க்கெட்டில் வந்து இப்போ எப்படி பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல சொல்லிக்கிறேன், மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதில் வந்து மார்க்கெட்டுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது முதல்ல நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு மொத்தம் டோட்டல் 3 ஃபேஸ்ங்க. ஓகே, டோட்டல் மொத்தம் 3 ஃபேஸ். ஒன்று வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், என்னது ஒன்று வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து மார்க்கெட் சைட்வேஸ். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த 3 ஃபேஸில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதை தவிர்த்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி போகிறதோ இங்கேருந்து இப்படி போகிறதோ அப்படிங்கலாம் போகாது. ஓகே, அதேமாதிரி மார்க்கெட் இங்கேருந்து பின்னாடி போகிறதோ அப்படி எதுவும் போகாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இந்த 3 ஃபேஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராங், இதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். இதில் வந்து பையர்ஸ், இதில் வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதில் வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதில் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, 2 பேரும் வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மூமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சுக்கிடுவோம். இது ஒரு சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலேருந்து கீழே வருது. ஓகே, மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது நம்ம இந்த மூமெண்ட்டை என்ன சொல்லுவோம்னா, இந்த இடத்துல இங்கேருந்து மேலேருந்து வந்த ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இந்த இடத்துல வீக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும், மார்க்கெட்டில் இங்கேருந்து வந்த செல்லர்ஸ், ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இந்த இடத்துல வீக் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயும் சொல்லி கொடுத்துட்றேன். லைக் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழேருந்து வருது. ஓகே, கீழேருந்து வரும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல மார்க்கெட் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது இதுலேயும் சேம் தான், நான் அதில் சொல்லி கொடுத்த மாதிரி, லைக் பின்னாடி லைக் சப்போர்ட்டில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் இதே சேம் தான் ரெசிஸ்டன்ஸ்லையும். இதே மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகுதோ, ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணிச்சுன்னா, மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து வந்த ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு மேலே போகணுன்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிச்சுன்னா, ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதில் வந்து செல்லர்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இதே மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா இது இருக்குது. லைக் எம் பேட்டர்னோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ, நிறைய பேர் என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அப்புறம் டபிள்யூ பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல வந்து இங்கேருந்து வந்து பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ சார்ட்லையும் அதுதான் பார்க்க போகிறோம், எந்த இடத்துல பையர்ஸ் வீக் ஆகிட்டாங்க, பையர்ஸ் ஏன் வீக் ஆகுறாங்க, இந்த இடத்துல யார் என்டர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் நான் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக டைம் டு டைம் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம்.
இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்க்குறீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு லாஸ்ட் 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளே சார்ட்டை நான் பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ தட் நான் ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லும்போதும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த சார்ட்டில் வந்து யார் இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? இப்போ பாருங்கள், நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? எப்படி சின்ன சின்ன புல் பேக் எடுத்து மேலே போகும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சின்ன புல் பேக் எடுத்துருக்குது, மேலே போயிருக்குது. சின்ன புல் பேக் எடுக்குது, மேலே போகுது. சின்ன புல் பேக் எடுக்குது, அப்புறம் மேலே போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன கற்றுக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அடுத்தது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகே. என்ன எடுக்குது? சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் கொடுக்குது. பிரேக் டவுன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் சொன்னது நான் உங்களுக்கு அது கிளியராக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இதில் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கும்போது கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க? இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோன்னே மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது காரணம் இதுதான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்கன்னா இது காரணம் என்ன? இந்த இடத்துல இங்கேருந்து வந்தவங்க செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவங்களால மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இங்கேருந்து வந்த செல்லர்ஸ் இங்கேருந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போக முடியாதுன்னா மார்க்கெட் எங்கே போயிருக்குது நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய்ட்டு. ஓகே. நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மார்க்கெட் மேலே வந்துருக்குது, திருப்பி சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஓகே. திருப்பி பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டை யாரை இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை செல்லர்ஸ் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்போல்லாம் அந்த மார்க்கெட்டில் யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன சொல்லி கொடுப்பாங்க? சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்ட் தானே? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஒரு மார்க்கெட்டுக்கு கீழே போகணுன்னு இருந்துச்சுன்னா இவ்வளோ தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். மார்க்கெட்டுக்கு கீழே போகணுன்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட் இவ்வளோ தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகுமா? பாருங்கள் அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய்ட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? இந்த இடத்துல யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே. இது வந்து ஒரு இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுக்கு? கீழே போகிறாங்க. அவங்க வந்து என்ன காமிக்கிறாங்க? இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகுது, நீங்களும் கீழே வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து நம்ம வந்து இது வந்து எப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு யானை மாதிரிங்க. இந்த யானையோட பல்லு மாதிரி. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து காமிக்கிற விதம் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் இதாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் 50% மார்க்கெட்டை கற்றுக்கிட்ட மாதிரி. ஓகே. திருப்பி இங்கே பாருங்கள், முன்னாடி வாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல திருப்பி இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? மார்க்கெட் எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி இந்த மாதிரி டைம் ஹோல்டு பண்ணுதோ, ஸோ நம்ம இதிலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டணும். லைக் மார்க்கெட் இங்கேருந்து இது மேலே போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ மறுநாள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மறுநாள் கேண்டல்லே இறக்கிட்டாங்க ஃபுல்லாக. ஓகேங்களா? கேண்டல்லே இறக்கி மார்க்கெட்டை டவுனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டவுனுக்கு கொண்டு வந்து திருப்பி மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க? சேம் கண்டிஷன் நடக்குதா இல்லையா? நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இதில் நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நான் இது வந்து ஃபுல்லாக உங்களுக்காண்டி தான் பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் லர்னிங், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் யூடியூப்லேயே தேடினாலும் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் எடுத்துட்டாங்க. சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுக்கும்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்க, பிரேக் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் சின்ன புல் பேக் வரும். நிறைய பேருக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, இங்கேருந்து ஒரு சின்ன புல் பேக் வரும். இந்த புல் பேக்லேருந்து மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து யாரை இன்வைட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல செல்லர்ஸை ஃபுல்லாக இன்வைட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க. இங்கேருந்து வந்த செல்லர்ஸ், இந்த இடத்துலேருந்து வந்த செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்து வீக் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ். ஓகே, நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எந்த இடத்துல மார்க்கெட் இவங்க வீக்னஸாக இருக்கிறாங்க, எந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்காண்டி ஃபுல்லாக பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயமா எல்லாம் காமிப்பேன். ஓகேங்களா? ஸோ கவனமாக வீடியோ பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுது மார்க்கெட், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மார்க்கெட் மேலே போகிற மூமெண்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மூமெண்ட் பார்த்தா உங்களுக்கு இந்த மூமெண்ட் மேலே போகிற மாதிரி தெரியுதா, இல்லை இந்த மூமெண்ட் கீழே போகிற மாதிரி தெரியுதா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேலே போகிற மூமெண்ட் கிடையாது. ஓகேங்களா? மேலே போகிற மூமெண்ட் வந்து சின்ன புல் பேக் எடுக்கும் மார்க்கெட், இங்கேருந்து இப்படி மேலே போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் இந்த மார்க்கெட் வந்து மேலே போக விரும்பலைன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டணும், மார்க்கெட் வந்து ஒரு மேலே போகிறதுக்கு விரும்பலை. ஸோ மறுநாள் என்ன நடந்திருக்கு பாருங்கள், கேப் டவுனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பையர்ஸை வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பையர்ஸை இன்வைட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து கேப் அப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஹோல்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு போனவங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அவங்களோட ஸ்டாப் லாஸை யாரோட ஸ்டாப் லாஸும் பாருங்கள், சிங்கிள் கேண்டலில் எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் போட்டவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் பேங்க் நிஃப்டி என்ன வந்து நஷ்டமாக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நஷ்டமாக்கியிருக்கோம் உங்களை. ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நீங்களாம் இந்த லர்னிங் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிடாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பேங்க் நிஃப்டி உங்களை எப்படி ஃபுல்லாக நஷ்டமாக்கியிருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக நஷ்டமாக்கியிருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததில் இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸாக மாற்றுது பாருங்கள். மார்க்கெட்டில் ரீட்டைலர்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். என்ன சொல்லி கொடுப்பாங்க ரீட்டைலர்ஸ்க்கு, சப்போர்ட் பிகம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடக்கும். சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே, ஆனால் அது எப்போ மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டா, ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது பாருங்கள், எல்லோரும் எங்கே போகிறாங்க, மார்க்கெட் இந்த இடத்துல வந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்த செல்லர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, செல் சைடில் போவாங்க. ஓகேங்களா? இவங்க செல் சைடில் போகிறாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல வந்த செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துச்சா, மார்க்கெட்டுக்கு கீழே போகணுன்னு இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து இப்படி கீழே வந்திருக்கணும். ஓகேங்களா? ரீட்டைலர்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த இடத்துல எப்போ ரீடெஸ்ட் எடுக்குதோ இந்த மார்க்கெட், இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிருக்குது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சார்ட்லையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யானையோட பல்லு மாதிரி. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, ஒரு 2 ஹவர்ஸ், எத்தனை மணி,
18 ஓகே. ஒரு 1 ஹவர் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வெயிட் பண்ணி மார்க்கெட் எங்கே வந்துருக்கு, கீழே வந்திருக்குதா. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, கீழே வராங்க. ஓகே. திருப்பி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போது கீழே வராங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்ச உடனே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து கீழே விழுது. ஸோ இவங்க வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இவங்க எங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட்டில் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க டவுன் சைடில். ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா பாருங்கள். மார்க்கெட் மறுநாள் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஓகே, இங்கேருந்து இங்கே கீழே போகணும், இங்கே கீழே போகணும், இங்கேருந்து கீழே போகணும். மார்க்கெட் நம்மகிட்ட என்ன காமிக்குது, ஓகேங்களா, மார்க்கெட் நம்மகிட்ட என்ன காமிக்குது, இங்கேருந்து நான் கீழே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் சொல்லிவிட்டு, பட் உங்கள் முன்னாடி உங்கள் கண் முன்னாடி தெரியுது உங்களுக்கு மார்க்கெட் கீழே போச்சா போகலையா அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், திருப்பி மார்க்கெட் என்ன கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல இது வந்து மார்க்கெட் கீழே போகுது. ஓகே. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மூமெண்ட் பாருங்கள், மார்க்கெட் கேப் அப் ஆனோடனே இந்த இடத்துல இது ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டா இல்லை வீக் மூமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது ஸ்ட்ராங் மூமெண்ட்டா வீக் மூமெண்ட்டா. ஓகே. ஸோ நம்ம அடுத்தது போகலாம். கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோ என்னால் கொண்டு வர முடியும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல லர்னிங் கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், லைக் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன நடந்திருக்குது, இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துல வந்த பயர்ஸ் வந்து இங்கே வந்து வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வீக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு. ஸோ ஓகே, நீங்கள் இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நான் ஃபுல்லாக 3 months லாஸ்ட் 3 to 4 monthsக்குள்ளது நான் உங்களுக்கு பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது லாஸ்ட் அக்டோபர், இப்போ ரீசெண்ட் உள்ளது தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. நான் வந்து ரொம்ப பழைய சார்ட் உங்களுக்கு காமிக்கல. ஸோ தட் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. நான் வந்து ரொம்ப பழைய சார்ட் காமிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுது, சப்போர்ட் எடுத்துருக்குதா, சேம் சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆகுது பாருங்கள், ஆக்கியிருக்குதா இல்லையா. இங்கே பாருங்கள், திருப்பி ரெசிஸ்டன்ஸ் திருப்பி என்ன பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ராங் பயர்ஸ் வராங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் பயர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல யார் வராங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பயர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, மார்க்கெட்டில் இங்கேருந்து வந்த பயர்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ வீக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் என்ன நடந்திருக்குது, மார்க்கெட் டவுன் சைடு போயிட்டு. ஓகே. ஸோ பயர்ஸ் எப்போ எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, செல்லர்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த சார்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக பேக் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது எப்போ தான் இவங்க வருங்க, ஒரு சின்ன புல் பேக் எடுத்து சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் கீழே போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன புல் பேக் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே பாருங்கள், ஒரு சின்ன புல் பேக் எடுத்து போதா. ஸோ இந்த இடத்துல வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மார்க்கெட் எங்கே போய் கீழே போகுது. திருப்பி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஜோன். இங்கே ஃபஸ்ட் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்குது. அப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தோன்னா மார்க்கெட் எங்கே போயிருக்குது, கீழே போயிருக்குது. திருப்பி இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்தோன்னே எங்கே போயிருக்குது, மார்க்கெட் கீழே போயிருக்குது. ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே வந்து கீழே போயிருக்குது. ஓகே. ஸோ இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் கீழே போகிற மூமெண்ட் மாதிரி தெரியுதா உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் கீழே போகிற மூமெண்ட் மாதிரி தெரியுதா, இல்லை அடுத்த கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் வந்து மணி 10:40க்கு மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல கீழே போகாத மூமெண்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குது, என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணுது. ஓகேங்களா,
நான் இது முதல்ல சொன்னது காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுது, இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல பயர்ஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பார்க்கணும். இந்த மாதிரி ட்ராப்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வேலை பார்க்கணும். ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து யார் இருக்காங்க, ஸ்ட்ராங் பயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து யார் இருக்காங்க, ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பயர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்து இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, திருப்பி இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, திருப்பி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஒரு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க இங்கேருந்து இப்போ இங்கேருந்து ஒரு திருப்பி சொல்லிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து அடுத்து புல்பேக் இங்கேருந்து எடுத்து இப்படி கொண்டு போயிருக்கணும். ஓகேங்களா இல்லையா? மார்க்கெட்டில் நிறைய யூடியூப்பில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய பேர் இதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறவங்க, யூடியூப்பில் வந்து நிறைய நாலேஜ் எடுக்கிறவங்க இதானே கற்றுக்குறாங்க. மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த இடத்துல புல் பேக் எடுக்கும், மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் எடுத்தோன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த இடத்துல ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு விரும்பலை. மார்க்கெட் என்ன இங்கேருந்து கீழே போக விரும்பலைன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, மறுநாள் பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் மேலே போயிட்டா. ஓகே, மறுநாளும் மேலே போயிருக்கு பாருங்கள். ஓகே, இதில் வந்து இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகே, என்ன புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, பயர்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம வந்து எப்பவும் சேல் சைடு போகக்கூடாது. இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன புல் பேக் எடுத்து சின்ன புல் பேக் எடுத்து மேலே போதா, மார்க்கெட்டுக்கு மேலே போகணுன்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணாது. பேட்டர்ன்ஸ் ஃபார் த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல போனால், இப்போ மார்க்கெட்டில் எம் பேட்டர்ன் இருக்குது, ஓகே, டபிள்யூ பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ஒரு காமன் பேட்டர்ன். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. மார்க்கெட்டுக்கு மேலே போகணுன்னு இருந்துச்சுன்னா இப்படி போயிடுவாங்க. யாருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுறது யாருங்க, மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறதே ஆப்ரேட்டர்ஸ் தான். ஓகே, இந்த விஷயம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிடுங்க. மார்க்கெட் வந்து ரீட்டைலர்ஸ் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தை எப்போ நீங்கள் கரெக்டாக ஏற்றுக்கிறீங்களோ மார்க்கெட்டை வந்து ரீட்டைலர்ஸ் நடத்துறது கிடையாது அப்படின்னு, அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரீட்டைலர்ஸ் தான் மார்க்கெட்டை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் ஃபுட் பிரிண்ட் வேணுன்னா அதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா, யார் வீக்காக இருக்கிறா, வீக்காக இருக்கும்போது எப்படி வீக்காக இருக்கிறாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்க வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாம் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பாருங்கள் என்னென்னா இப்போ வந்துட்டேன், டிசம்பர் கிட்ட வந்துட்டேன். பாருங்கள் மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், ஸோ இந்த பாருங்கள் இந்த இதில் இந்த இடத்து வரைக்கும் ஒரு பயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பயர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்த செல்லர்ஸ் பாருங்கள் இவ்வளோ ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டில் இங்கேருந்து பயர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்ன சொல்லுவாங்க, இதான சொல்லி தருவாங்க மார்க்கெட்டில். எப்போலாம் சப்போர்ட்டுக்கு வருதோ அப்போ பை பண்ணுங்கள், எப்போலாம் ரெசிஸ்டன்ஸ்க்கு வருதோ அப்போலாம் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான மார்க்கெட்டை சொல்லி கொடுப்பாங்க. பாருங்கள் இந்த இடத்துல பை பண்ணவங்க பாருங்கள் ஸ்டாப் லாஸ் போச்சா, இந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸ் போயிருக்குமா, கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லை தப்பாக சொல்கிறேன்னா, கரெக்டு தானே, இந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸ் போயிருக்கும்ல. ஓகே, அவங்க ஸ்டாப் லாஸ் போனதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்களே இப்போ மார்க்கெட்டில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தோன்னே உங்கள் டேரெக்டாக உங்கள் மைண்ட் செட், உங்களோட சைக்காலஜி வந்து எஃபெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, சைக்காலஜி வந்து எஃபெக்ட் ஆயிரும். எஃபெக்ட் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல செல் சைடு மார்க்கெட் கொடுத்தோன்னே நீங்கள் உடனே இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்தோன்னே அடுத்த ட்ரேடிங் இங்கேருந்து டவுன் சைடுக்கு தான் எடுப்பீங்க. கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது 101% ஏன் கூட நடந்திருக்குது, ஏன் கூட நடந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் கூட ரிலேட் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே,
இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட சைக்காலஜி எஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகும். ஏன்னா இந்த 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 கேண்டல் பார்த்து மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் பார்த்து சேல் சைடு தான் போகிறதுக்கு விரும்புவாங்க. ஓகே, இங்கேருந்து யாரும் பை சைடு போக மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட் இந்த செல் சைடு இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுது. ஓகேங்களா, மார்க்கெட் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுதுன்னா அர்த்தம் என்ன, நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா, நான் அதுதான் நான் இந்த விஷயத்த நான் முதல்ல சொன்னேன். மார்க்கெட் வந்து எப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுதோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே போக விரும்பலை. ஓகேங்களா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே போக விரும்பலைன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் இங்கேருந்து கீழே போக விரும்பலைன்னா மார்க்கெட் எங்கே போகும், மேலே போகும் சார், மேலே போகும். ஓகே, மேலே போச்சா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட், ஒரு பயர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க பயர்ஸ், வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க பயர்ஸ். பட் அதுக்கு அடுத்தது மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே போயிருக்குன்னு. ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். இங்கே பாருங்கள் திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குது, பட் இந்த இடத்துல நடந்தது வேறையாக இருக்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துல திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் சேம் சார்ட் தான். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறத வந்து ஜஸ்ட் ரிலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டை 50% கற்றுக்கிடலாம். ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோ பார்த்து நம்ம வந்து ட்ரேடர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் 30 செகண்ட் 40 செகண்ட்லாம் கற்றுக்கிட முடியாதுங்க. மினிமம் நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோ பார்த்தா மட்டும்தான் நம்ம அதில் உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல யார் வருவாங்க, பயர்ஸ் வருவாங்க. பயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ட்ராப் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, கீழே கொண்டு போயிட்டாங்களா. கீழே கொண்டு போய் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, திருப்பி பயர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மூமெண்ட் பாருங்கள். இந்த மூமெண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மேப் ஒரு மூமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த மூமெண்ட் வந்து மார்க்கெட் என்ன பண்ண, ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தாலும் தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே சைடு போய்கிட்டு இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து எங்கே போய்கிட்டு இருக்குது, கீழே சைடு போய்கிட்டு இருக்குது. ஆனால் மார்க்கெட் கீழே சைடு போகிறது விரும்பலை. அது நீங்கள் இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம். ஓகே, மார்க்கெட் கீழே சைடு போகிறது விரும்பலைன்னா மார்க்கெட் மறுநாள் எங்கே போயிருக்குது, டைரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆகிருக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஒரு 300 பாயிண்ட்ஸ், ஆமாம், மினிமம் 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ பாருங்கள், இங்கேருந்து இதை நீங்கள் நினச்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த ட்ரெண்டை நீங்கள் பார்த்து ஆல்மோஸ்ட் நீங்கள் இங்கேருந்து டவுன் சைடுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருந்திருக்கும், கண்டிப்பாங்க உங்களை பேங்க் நிஃப்டி வந்து உங்களை சும்மா விட்டுருக்காது. ஓகே, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பேங்க் நிஃப்டி வந்து என்ன ரொம்ப லாஸ் ஆக்கிட்டாங்க, பேங்க் நிஃப்டியில் ரொம்ப லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புரியாமல் தெரியாமல் நீங்கள் நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகிருக்குங்க. ஓகே, இந்த இடத்துல டவுன் சைடு போனவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அப் ட்ரெண்ட் வந்துருக்கு. அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து இங்கே இந்த லெவலில் பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்க பாருங்கள். புரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறாங்கன்னா அர்த்தம் என்ன, இந்த இடத்துல பயர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ பயர்ஸ் வீக்காக இருக்கிறாங்கன்னா மார்க்கெட்டை யார் கொண்டு போவாங்க, செல்லர்ஸ் கொண்டு போயிட்டாங்க பாருங்கள். புரியுதா உங்களுக்கு, நான் சொல்கிறத நான் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறத. ஸோ தட் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் பெய்டு கோர்ஸில் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து பெய்டு கோர்ஸில் கூட யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நீங்கள் நினச்சிங்கன்னா 30 செகண்ட் 40 செகண்டில் வீடியோ முடிஞ்சிடும். 30 செகண்ட் 40 செகண்ட் பார்த்து நம்ம ஒரு ட்ரேடர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, 30 செகண்ட் 40 செகண்ட்லாம் பார்த்து யாருமே ட்ரேடர் ஆக முடியாது. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் திருப்பியும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா. ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து மார்க்கெட் கீழே போயிடும். ஓகே, மார்க்கெட் கீழே போகுதா இல்லையான்னு பாருங்கள். மார்க்கெட் கீழே போகல. பட் மார்க்கெட் என்ன நடந்திருக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை வந்து பயர்ஸை இன்வைட் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல யார் வருவா, செல்லர்ஸ் வருவா. இந்த இடத்துல யார் வருவாங்க, செல்லர்ஸ் வருவாங்க. இந்த இடத்துல யார் வருவாங்க, செல்லர்ஸ் வருவாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ். ஸோ இவ்வளோ செல்லர்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போகும், மார்க்கெட் மேலே போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன காமிச்சிருக்குது, இங்கேருந்து அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பயர்ஸை இன்வைட் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செல் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் போயிருக்கும். ப்ளஸ் அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிருக்கும்னா, அவங்களோட சைக்காலஜி இது நான் ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்றேன். இப்போ நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கீங்க டவுன் சைடு. உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆகி உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகே. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆகும்போது மார்க்கெட்ல என்ன சொல்லிக் குடுப்பாங்க? இங்கேருந்து மார்க்கெட் வந்து எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இவ்வளோ வேலிடான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆகுதோ, அப்போ மார்க்கெட் இங்கேருந்து எங்கே போகும்? மேலே போகும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா இல்லையா? உங்கள வந்து ஃபுல்லா ஏமாத்திட்டு ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஃபுல்லா அவங்ககிட்ட என்ன காமிச்சிருக்குது? இங்கேருந்து டவுன் போறோம், கீழ போற மாரி காமிச்சு, மார்க்கெட் இந்த பிரேக் அவுட் குடுத்ததுக்கு காரணம் என்ன? மார்க்கெட் வந்து ரீட்டெய்லர்ஸ எப்பவுமே மார்க்கெட் வந்து கூட கூப்பிட்டு போகாது. ஓகேங்களா? மார்க்கெட்ல ஆப்பரேட்டர்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. ஆப்பரேட்டர்ஸ் தான் மார்க்கெட்ட மூவ் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. மைண்ட்ல வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. பாருங்க அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு. ஓகே. நீங்க சின்ன சின்ன வீடியோ பார்த்து மார்க்கெட்லாம் கத்துக்கிட முடியாது. இந்த மாரி கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாரி பெரிய வீடியோ பார்த்தா மட்டும் தான் ஒரு நல்ல நாலேட்ஜ் கிடைக்கும் மார்க்கெட் பத்தி. ஓகே. ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் பாருங்க இங்கேருந்து கீழ போயிட்டு. ஓகே. பாருங்க எவ்வளோ கீழ போயிருக்குன்னு பாருங்க. எவ்வளோ கீழ போயிருக்கு. அப்புறம் பெரிய ஃபால் வந்திருக்குது பாருங்க. ஓகே. ஸோ இங்க பாருங்க. அடுத்து திருப்பி சேம் தான் இங்க பாருங்க. திருப்பி இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுது பாருங்க. மார்க்கெட்ல இங்க பாருங்க என்னது ஸ்ட்ராங் பயர்ஸ் இருக்கிற இடத்துல மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுது பாருங்க. ஹோல்டு பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? இந்த இடத்துல இருக்கிற பயர்ஸ் வந்து வீக் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கலாம். நான் வந்து மவுஸில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய ஒரு நல்ல நாலேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் இங்கே பாருங்கள் திருப்பி ஹோல்டு பண்ணுதா இல்லையா? ஸோ உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சிருக்கணும்? இந்த இடத்துல வந்து பயர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. இந்த இடத்துல வந்து பயர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ வீக்காக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக விரும்பலன்னு அர்த்தம். ஓகே. நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தது ஜஸ்ட் இவ்வளோவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ புரிஞ்சிட்டுனா நீங்கள் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நீங்கள் வேலை பண்ணிக்கலாம். மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 50% நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்ட மாதிரிங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோ கேண்டில் ஸ்டிக்கை பற்றி போடுறதா இருப்பேன். கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி. ஓகேங்களா? இந்த கேண்டில்ஸ் வந்து நம்மகிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றினா ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஓகே. ஸோ வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. ஸோ தட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது சார்ட் இருக்குது. நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இதோட அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிடுங்க. ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்து இதோட டீப்பாக மார்க்கெட்டை கற்றுக் கொடுப்போம். ஓகேங்களா?